Hi, welcome. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு போஸ்ட்மேனில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு என்விரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் எப்படி நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி குளோபல் வேரியபிள்ஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துருக்கோம். அந்த வீடியோ ஒரு வேலை நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட்னா என்னங்க? ஸோ இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு யூசருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட் வச்சுருப்பாங்க, QA என்விரான்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். டெவ் என்விரான்மெண்ட், QA என்விரான்மெண்ட், UAT என்விரான்மெண்ட், ப்ராட் என்விரான்மெண்ட். ஸோ நான் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு QA என்விரான்மெண்ட், ப்ராட் என்விரான்மெண்ட் ரெண்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா QAனா பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வருது, அது வந்து டேரெக்டாக யூசருக்கு போகிறதுக்கு முன்னாடி டெவலப்பர்ஸ் என்ன தருவாங்கன்னா வந்துட்டு QAல வந்து ஃபஸ்ட்டு வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க. டெஸ்டர்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு அது ஓகே நம்ம வந்து அப்ளிகேஷன் ரிலையபிளாக இருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம ப்ராட் URL பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்ளிகேஷன் வந்து எண்ட் யூசருக்கு வர்றது வந்து ப்ராட் URL, அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணி வர்றது QA URL. ஸோ ரெண்டு URL இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா QAக்கு வந்து ஒரு URL இருக்குது, ப்ராடுக்கு ஒரு URL இருக்குது. ஓகேங்களா? இது புரியுதுங்களா? இப்போ வந்து QAக்கு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேறையாக இருக்கும். அதாவது அது வேரியபிள்ஸ் வேறு, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கலாம், வேரியபிள்ஸ் சொல்ல வேண்டாம். ஸோ QA URLக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேறு, ப்ராடுக்கு அது வேறு URL இருக்கும், அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வேறு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்க போகிறோம். QA என்விரான்மெண்ட், ப்ராட் என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம வேரியபிள்ஸ் தனித்தனியாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த URL தான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பழைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம் இந்த எக்ஸாம்பிள் URL. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? போஸ்ட் ரெக்வஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம போஸ்ட் ரெக்வஸ்ட் ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்து பாடி வந்து பாஸ் பண்ணோம். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு QA URL மாதிரியும் ப்ராட் URL வந்து இன்னொரு URL, அதுக்கு வந்து நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் வேறுங்கிற மாதிரியும் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் அது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா QA என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு URL இருக்குது, அதுக்கு வந்து இமெயில் பாஸ்வேர்டு வந்து தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ராட் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு URL இருக்குது, அதுக்கு இமெயில் பாஸ்வேர்டு வந்து வேறு. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி குளோபல் வேரியபிள்ஸ் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா URL வந்து நான் வேரியபிளாக குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் குளோபல் வேரியபிள் கொடுத்துட்டோம்னா அது வந்துட்டு அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஃபுல்லாக வந்து பொருந்தும். ஓகேவா? இப்போ நான் அந்த URL வந்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க குளோபல் வேரியபிளாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு URL, இதுக்கு வேறு URL, அதே மாதிரி தான் இமெயில் பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்டேன்னா இதுக்கு வேறு, இதுக்கு வேறு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்விரான்மெண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அதுக்குண்டான வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை வந்து கால் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு வேஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சைடில் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் இந்த ஐகான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிரியேட் என்விரான்மெண்ட், நம்ம வந்து இப்போ ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு QA என்விரான்மெண்ட்னு கொடுத்துக்கிறோம். ஓகே QA. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு URLன்னு நான் கொடுக்குறேன் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ நான் கொடுக்க போகிறேன் இப்போது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இனிஷியல் வேல்யூனா என்ன, கரண்ட் வேல்யூனான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம் அந்த வீடியோலேயே, குளோபல் வேரியபிள் வீடியோலேயே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து URL வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு இமெயில் வேணும், பாஸ்வேர்டு வேணும், நான் வந்துட்டு அதையும் நான் கொடுத்துட்றேன், வேரியபிளாக வந்து கொடுக்குறேன், இமெயிலும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டும் கொடுத்துறேன். ஓகே, டிஃபால்ட்டாக இருக்கட்டும் டைப்பு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட்டு வந்துட்டு வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ என்விரான்மெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணிக்கிறேன். QA என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி நான் வந்துட்டு இன்னொரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறேன், ப்ளஸ் கொடுக்குறேன், ஒரு நியூ என்விரான்மெண்ட், இதை வந்து நான் ப்ராட்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு அதே மாதிரி தான் நான் இங்கே வந்து URL கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
புரியுதுங்களா? ஸோ இமெயில் கொடுக்குறேன், அதே மாதிரி பாஸ்வேர்டு. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதையும் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு QA ப்ராட், ஸோ ரெண்டு வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ப்ராட் என்விரான்மெண்ட், QA என்விரான்மெண்ட், ஸோ ரெண்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராட் என்விரான்மெண்ட், QA என்விரான்மெண்ட் ரெண்டு வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ வேல்யூஸ் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இது வந்துட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட் இல்லையா? ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே என்விரான்மெண்ட் வந்து நான் QA சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் QA என்விரான்மெண்ட்டில் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் அங்கே கொடுத்துட்டு நம்ம வந்து வேரியபிள் ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து டபுள் பிரேசஸில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்த உடனே என்விரான்மெண்ட் சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த QAல இருக்கிற எல்லா வேரியபிளும் நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம டபுள் பிரேஸ் கொடுத்தோன்னா இப்போ வந்து அங்கே URL கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பாடியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாடி வந்துட்டு நம்ம இமெயில் பாஸ்வேர்டு வந்துட்டு பாஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இது வந்து JSON. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இதை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமெயில் பாஸ்வேர்டுக்கும் நான் வந்துட்டு ஹார்ட் கோட் வேல்யூ இங்கே இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இமெயில் பாஸ்வேர்டு சொல்லிட்டு அதை வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா? இது ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு QA என்விரான்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு யூசர். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ ஓகேங்களா? இது வந்து QA என்விரான்மெண்ட்டுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இன்னொரு ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ராட் என்விரான்மெண்ட் கொடுத்தோன்னா அங்கே நம்ம கொடுத்துருக்குற எல்லா URLும் வரும், நம்ம டபுள் பிரேஸ் கொடுத்தோம்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த URL பார்த்தீங்கன்னா வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ இங்கேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ இங்கேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாடியில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு இமெயில் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு இந்த வேரியபிளோடது நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து நம்மளுக்கு வரும், ஏன்னா என்விரான்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கலையவா, அதனால். புரியுதுங்களா? ஏன்னா வந்துட்டு ப்ராடுக்கு வேறு, QAக்கு வேறு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி என்விரான்மெண்ட் சூஸ் பண்ணுறோம். குளோபல் சூஸ் பண்ணுறதுக்கும் என்விரான்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு ப்ராட் URL. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இமெயில் பாஸ்வேர்ட். ஸோ புரியுதுங்களா? இது ப்ராடோடது, இது வந்துட்டு QAவோடது. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு என்விரான்மெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இப்போ எக்ஸாம்பிள் இப்போ QA என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுதான் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ். அந்த என்விரான்மெண்ட்டில் அதுக்கப்புறம் ப்ராட் என்விரான்மெண்ட்டில் டிக்ளேர் பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒரு வேளை என்விரான்மெண்ட்டை வந்து இங்கே டெலீட் பண்ணணும்னா அதுவும் ஒன்றும் இல்லைங்க, ஈஸி தான். இப்போ பாருங்கள், என்விரான்மெண்ட் போயிட்டீங்களா? ஸோ இதை டேரெக்டாக வந்துட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் வந்து டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் QA வந்து என்விரான்மெண்ட் வந்து டிஃபர் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் தனித்தனியாக கொடுத்துட்டா இப்போ ப்ராடில் வந்து கொடுக்குற வேரியபிள் வந்துட்டு ப்ராடில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், அந்த என்விரான்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து என்விரான்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.